இன்னைக்கு இந்த வீடியோவில் 90s காலகட்டங்களில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருந்த சாரீ, அதாவது ஒரு சீர் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி சாரீ தான் ஃபஸ்ட்டு வந்து ட்ராப் பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க ட்ரெண்டிங் வந்து மாறிடுச்சு. ஸோ 90ஸில் பிறந்தவங்க வந்து இப்போ ஒரு 2010க்குள்ளே வந்து மேரேஜ் பண்ணவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி சாரீ தான் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து ட்ராப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாரீ தான் கட்டி விட்டுருக்காங்க அப்படின்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த சாரியில் எப்படி வந்து முந்தானை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சு சூப்பராக குயிக்காக வந்து வேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டைல் சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பார்டர் முந்தானை இருக்கிற மாதிரி எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நம்ம உள் சுற்று பகுதியை எடுத்து ரைட் சைட்லேருந்து நம்ம வந்து டக்கின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ஒரு சுற்றி நல்லா டைட்டாக வந்து டக்கின் பண்ணிடுங்க. டக்கின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து டக்கின் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா முந்தானை வந்து நம்ம எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முந்தானை பொறுத்தளவுக்கு ரொம்ப நம்ம லென்த்தாக நம்ம எடுப்போம்ல. ஸோ நார்மலாக ட்ரெடிஷ்னல் சாரிக்கு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எடுக்காமல் அதை விட நீங்கள் ஷார்ட்டாகவே எடுத்தால் போதும். ஸோ நம்மளோட வேஸ்ட் அளவுக்கோ நம்மளோட ஹிப் அளவுக்கோ இருந்தால் கூட போதுமானது தான். ஸோ ரொம்பவும் நீளமாக எடுத்திங்கன்னா ரொம்ப முட்டிக்கு கீழே போகிற மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட்டில் போடுறப்போ. அதனால் வந்து அளவாக மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது அப்படியே வந்து பேக் சைடு கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நார்மல் ட்ரெடிஷ்னல் சாரீக்கு கொண்டு வர மாதிரியே கொண்டு வரணும். பட் நம்ம என்ன பண்ணணும், பேக் சைடில் இருந்து நம்ம ரைட் சைட் ஷோல்டரில் வந்து பின் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்லா சென்டர் ஆஃப் இந்த ஷோல்டர் ப்ளவுஸோட பாயிண்ட்டோட சேர்த்து நீங்கள் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ அப்படியே பேக் சைட் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த ப்ளீட்ஸ் எல்லாம் இது இப்படி இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து பேக் சைட்லேயே வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு டெம்பரவரியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. நம்ம சாரியெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறமா நம்ம அதை ரிமூவ் பண்ணுவோம். ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து நல்லா ப்ளீட்டெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு நல்லா ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணி செக்யூர் பண்ணிடுங்க. ஸோ இது நம்ம அப்படியே விட போகிறதில்ல, பட் இப்போதைக்கு நம்ம செக்யூர் பண்ணி மட்டும் வச்சுருக்கோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்டர் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம எப்போ போல் லெஃப்ட் சைட்லேருந்து கொண்டு வருவோம்ல சைட் ப்ளீட்காக. ஸோ அந்த மாதிரி கொண்டு வரணும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடு ப்ளீட்டுக்கு வர மாதிரி சைடு ப்ளீட்ஸ் வந்து இதில் இந்த சாரீக்கு வராது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுக்காக வந்து நம்ம ஒரு ட்ரிக் மட்டும் பண்ணி நம்ம அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சென்டர் ப்ளீட் பொறுத்தளவுக்கு எப்போ போல் நீங்கள் சென்டர் ப்ளீட் உங்களுக்கு எவ்வளோ ப்ளீட்ஸ் வருதோ அவ்வளோ ப்ளீட் எடுத்துக்கலாம். இந்த டாப்பில் நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிவிட்டு ஸோ டக்கின் பண்ணுற போர்ஷன்லேயும் இன்னொரு அடிஷ்னலாக ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிடுங்க. ஸோ இதை அப்படியே வந்து டக்கின் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் புஃப்னு தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கா. ஸோ அதை என்ன பண்ணுங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த சாரியோட போர்ஷன் மட்டும் இப்படி எடுத்திங்கன்னா சைடில் வரும். அதை அப்படியே உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிற இந்த சாரியோட போர்ஷனை வந்துட்டு பேக் சைடு கொண்டு போயிட்டு நல்லா நீட்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அப்படியே வந்து டக்கின் பண்ணி விடுங்க. ஸோ சைட்லேயே பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆக்வர்டாக தெரியும். அதனால் பேக் சைடு கொண்டு போயிட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி விசிபிளாக ஆகாது. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சைட் ப்ளீட் எல்லாமே பேக் சைடில் இருக்கிற சைட் ப்ளீட் எல்லாமே வந்து நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணணும். இந்த பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ ஃப்ரண்ட் சைடில் வந்து இந்த மாதிரி வந்து வருங்க. ஸோ இந்த போர்ஷன் முடிச்சதுக்கப்புறமா இப்போ மறுபடியும் ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம இந்த முந்தான போர்ஷன் இருக்குல்லையே அதை 2 சேஃப்டி பின்னையும் ரிமூவ் பண்ணிடுங்க. நம்ம இப்போ அதுக்கு தேவையில்லை. ஸோ இப்போ இந்த பார்டர் மட்டும் எடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு நல்லா இந்த சைடில் வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு ப்ளவுஸோடு சேர்த்து வச்சு பின் பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் எடுக்கிற ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக எல்லா ப்ளீட்ஸுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக ஒரு ஹிப் பெல்ட் வச்சோ இல்லை ஒட்டியான வச்சோ நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா இந்த சாரீ வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. இப்போவுமே மேபி கட்டிகிட்டு இருக்கலாம். பட் இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா கட்டுறப்போ ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபினிஷிங்கும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ
ஸோ பேலன்ஸ் இருக்கிற கரெக்ஷன்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு உங்கள் சாரியை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த சாரீ வந்து நம்மளுக்கு நார்த்தில் கட்டுவாங்க. பட் இந்த மாதிரி சாரீ நம்ம சில்க் சாரீலாம் கட்டுறப்போ இன்னுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஃபங்க்ஷன் டைம்லாம் கட்டுறக்கு. ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்டு விசேஷத்துக்குலாம் இந்த மாதிரி சாரீ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ சைடு எல்லாமே நீட்டாக கவர் ஆகி ரொம்பவே ஆக்வர்டெல்லாம் தெரியாமல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் எப்படி இந்த சாரீ வேர் பண்ணிங்கிறது சொல்லுங்கள். ஸோ நீங்களும் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும், சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் ப்ரொஃபஷனலாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.